அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 தேர்வில் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கடைசி நேர திருப்புதலுக்காக கட்டாயம் ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி இடம்பெறும் இந்த பகுதியிலிருந்து. அப்போ மிக முக்கியமான பகுதியான மராத்தியர்கள். மராத்தியர்களை பற்றி கட்டாயம் திருப்புதலுக்கு பயன்படக்கூடிய 20 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 20 வினாக்கள் மற்றும் அதோடு கூடுதலாக வழங்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் பாருங்க, மேக்சிமம் ஒரு 20 to 30 நிமிடங்களுக்குள்ள இந்த பதிவு இருக்கும். எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு தகவலையும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க போயிடலாம். இப்போ முதல் கேள்வி பாருங்க. முதல் கேள்வி, சிவாஜியின் வாழ்க்கை நிகழ்வுகளோடு தொடர்புடைய கூற்றுக்களை வரிசைப்படுத்துக. கால வரிசைப்படுத்து. ஃபர்ஸ்ட் பாருங்க, 1627 சிவாஜி சீவ்னர் கோட்டையில் பிறந்திருப்பார். அப்ப பாருங்க, சிவாஜியுடைய பிறப்பு 1627. பாருங்க, கொடுத்திருக்கக்கூடிய இந்த 4 நிகழ்வுகளுமே தேர்வில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு தான். அப்ப முதல் பாருங்க, புரந்தர் உடன்படிக்கை 1665. பாருங்க, சிவாஜிக்கும் முகலாயர்களுடைய படை தளபதியான ஜெய்சிங்கிற்கும் இடையே கையெழுத்திடப்பட்டது. ரொம்ப முக்கியமான ட்ரீட்டி. அப்ப புரந்தர் உடன்படிக்கை 1665. அடுத்து பாருங்க, சிவாஜி அப்சல் கானை புலி நகத்தால் கொலை செய்தல் 1659, 1659. அதுக்கடுத்து பாருங்க, சிவாஜி ஆக்ரா கோட்டைக்கு போயிட்டு வந்ததற்கு அப்புறம் அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு ஆக்ராவிலிருந்து எஸ்கேப் ஆகி வந்ததற்கு அப்புறம் பாருங்க, 1674, 1674 ராய்கார் கோட்டையில் சத்ரபதி என்கிற பட்டத்தோடு மராத்திய பகுதியின் அரசராக தன்னை முடிசூட்டிக் கொள்வார். அப்ப மிக முக்கியமான நிகழ்வியா. அதுக்கடுத்து பாருங்க, சிவாஜி ஆக்ராவிற்கு சென்று முகலாயர்களால் அவுரங்கசீப்பால் சிறைபிடிக்கப்படுதல் 1666. இப்ப பாருங்க, இந்த 4 நிகழ்வுகளுமே மிக முக்கியமான நிகழ்வு. அப்ப வரிசைப்படுத்துங்க. சி 2143 வரும். கவனமா பார்க்கணும். இது இயர் கொடுத்த எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்றவும் தனியாகவே கேள்வி நமக்கு வந்திருக்கிறது. அப்ப கவனமா பாருங்க. புரந்தர் உடன்படிக்கை 1665, அப்சல் கானை சிவாஜி கொலை செய்தல் 1659, ராய்கார் கோட்டையில் சத்ரபதி என்கிற பட்டத்தோடு முடிசூடுதல் 74, ஆக்ராவில் அவுரங்கசீப்பை சந்தித்தல் சொன்னால் ஓகே தான். அப்படி இல்லைன்னா முகலாயர்களால் சிறைபிடிக்கப்படுதல் 1666. சரிங்களா? அப்ப கவனமாக இந்த நிகழ்வுகளை நோட் பண்ணிடணும். சரி, அப்ப முதல் கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க, யார் மராத்திய பேஷ்வா பதவியை பரம்பரை பதவியாக மாற்றினார்? இப்ப பேஷ்வாசி பிகம் ஹெரிடிட்டி, மரபு வழியாக மாற்றியவர் முதல் பேஷ்வாவான பாலாஜி விஸ்வநாத். இவர் தான் பாருங்க, மராத்தியத்தின் முதல் பேஷ்வானாலும் இவர் தான். அந்த பேஷ்வா பதவியை மரபு வழியாக மாற்றியவர் அப்படின்னு சொன்னாலும் பாலாஜி விஸ்வநாத். இங்க பாருங்க, ரொம்ப மிக முக்கியமான கேள்வி அப்படின்னா பாஜிராவ். தயவு செஞ்சு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. என்னது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியுடைய கேள்வியா. சிவாஜிக்கு பிறகு கொரில்லா போர் முறையில் தலை சிறந்து விளங்கியவர். கொரில்லா போர் முறைனா என்ன? மறைந்திருந்து தாக்குதல். போர் விதிகளுக்கு உட்படாமல் மறைந்திருந்து மலைப்பகுதிகளில் மறைந்திருந்து தாக்குதல் சிவாஜியினுடைய மிக முக்கியமான போர் உத்திகளில் ஒன்று. மராத்தியர்களுடைய வெற்றிக்கு அதுவும் காரணம். சரிங்களா? அப்ப சிவாஜிக்கு பிறகு பாருங்க, கொரில்லா போர் முறையில் சிறந்தவர் அப்படின்னு கேட்டா பாஜி ராவ், மறந்துடக்கூடாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதையா. மற்ற அடுத்தடுத்த நிகழ்வுகள் இவங்களை பத்தி மற்றவங்களை பத்தி பார்க்கலாம். அப்ப இரண்டாவது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். இந்த இரண்டாவது கேள்வியில பாஜிராவ் மட்டும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கேள்வி ஏற்கனவே வந்திருக்கிறது. சரி, அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க, சிவாஜியினுடைய மராத்தியருடைய நிர்வாகத்தில் 2 முக்கியமான பதவிகள். பட்டில் தலைமை கிராம அதிகாரி கரெக்டியா, குல்கர்னி கணக்காளர் ஆவண காப்பாளர் இன் வில்லேஜ்.
பாருங்க, பட்டில் என்பது கிராமத்தினுடைய கிராம அதிகாரி. நம்ம இங்க நாட்டாமின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்ப பட்டியலுக்கு உதவி செய்வதற்காக குல்கர்னி என்று சொல்லக்கூடிய அக்கவுண்டன்ட், ஆவண காப்பாளர் இருந்திருக்கிறார். அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சி இஸ் த ஆன்சர், மறந்துடக்கூடாது. சி இஸ் தி ஆன்சர். மூணாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியா. சரி, அடுத்து பாருங்க நான்காவது கேள்வி. ஸோ நான்காவது கேள்வியும் ரொம்ப முக்கியமானது. சிவாஜிய சவுத், நல்லா பாருங்க, சிவாஜி இரண்டு வகையான வரிகளை அறிமுகப்படுத்தி இருப்பார். ஒன்று சவுத், ரெண்டாவது சர்தேஸ் முகி. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் சவுத், இன்னொன்னு சர்தேஸ் முகி. பாருங்க, சிவாஜி தான் கைப்பற்றிய புதிய மாவட்டங்களில் சவுத் என்கிற வரியை வசூலித்திருக்கிறார். இது எவ்வளவுன்னு பாருங்க, 1/4. இப்போ உற்பத்தியில் 1/4 சிவாஜி சவுத் என்கிற வரியை வசூலித்திருப்பார். அடுத்து பாருங்க சர்தேஸ் முகி, மராத்தியர்களுடைய மரபு வழி பகுதி. அப்ப எந்தெந்த பகுதிகளை எல்லாம் மராத்தியர்கள் சிவாஜி தன்னுடைய ஹெரிடிட்டி டெரிட்டரி, மரபு வழி பகுதி என்று அறிவிக்கிறாரோ அங்கே எல்லாம் சர்தேஸ் முகி என்கிற வரியை வசூலித்திருக்கிறார். இது 10%, 10%. மறந்துடக்கூடாது. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. சவுத் 4 லெட்டர் 4, கொஞ்சம் அதிக எழுத்துக்கள் 10, இப்படி ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப சிம்பிளா 4 எழுத்து, அதாவது சவுத் எண்ணி பார்த்தீங்கன்னாக்கோ 4 லெட்டர் இருக்க மாதிரி இருக்கும். 4 4 அதிகமான லெட்டர் 10. அப்ப பாருங்க, சவுத் அப்படின்றது மராத்தியர்கள் புதிதாக கைப்பற்றிய மாவட்டம், புதிதாக கைப்பற்றிய பகுதிகளில் வசூலிக்கப்பட்டது சவுத். அதே மாதிரி எதையெல்லாம் தங்களுடைய சொந்த நிலப்பகுதி, மரபு வழி பகுதின்னு அறிவிக்கிறாரோ அங்கு வசூலிக்கப்பட்டது சர்தேஸ் முகி. அது 10%. மறந்துடக்கூடாதியா, சவுத் அண்ட் சர்தேஸ் முகி கட்டாயம் கேள்வியில் இருந்திருக்கிறது. சரி, அடுத்து பாருங்க ஐந்தாவது. மராத்தியர்கள் காலத்தில் சரி நௌபத் என்பது என்ன பொறுப்பு? பாருங்க, சிவாஜி நிர்வாகத்தில் அஷ்ட பிரதான் என்று சொல்லக்கூடிய 8 அமைச்சர்கள் கொண்ட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சரவையை உருவாக்கி இருப்பார். கட்டாயம் அந்த 8 அமைச்சர்கள் அவர்களுக்கான பொறுப்புகள் என்ன அப்படின்றத மறந்துடாம மனப்பாடம் பண்ணிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப சர் நௌபத் அப்படின்றது இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு, அமைப்பு ரீதியாக பராமரிப்பது, நிர்வாகம். அப்ப இராணுவ தளபதி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப சர் நௌபத் அப்படின்றது இராணுவ தளபதி. சரிங்களா? அப்ப வந்து பாருங்க, சண்டை நடக்கும்போது தளபதி கிடையாது. அப்ப இவருடைய பொறுப்புகள் என்பது இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பது, இராணுவ வீரர்களை பராமரிப்பது, இராணுவ வீரர்களை நிர்வாகம் செய்வது இவருடைய மிக முக்கிய பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப கவனம் பார்க்கணும். அஷ்டபிரதான், கவனம் பாருங்க. குப்தர்கள் காலத்தில் நவரத்தினங்கள் என்று சொல்லக்கூடிய 9 அறிஞர்களை பாதுகாத்தது 2ஆம் சந்திரகுப்தர். அதற்கடுத்து அஷ்டபிரதான் என்று சொல்லக்கூடிய 8 அமைச்சர்களை பராமரித்தது மராத்திய சிவாஜி. மறந்துடக்கூடாதியா. அதே மாதிரி அஷ்டதி கஜங்கள் என்கிற 8 அறிஞர்களை பாதுகாத்தது விஜயநகர பேரரசுடைய அரசரான கிருஷ்ணதேவராயர். நவரத்தினங்கள் 2ஆம் சந்திரகுப்தர், அஷ்டபிரதான் சிவாஜி, அஷ்டதி கஜங்கள் அது கிருஷ்ணதேவராயர். மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப சர் நௌபத் என்பது இராணுவ தளபதி. 5வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 6வது கேள்வி. சரியான இணையை தேர்ந்தெடு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1775 to 1782 கரெக்ட். செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1803 to 1806. அப்ப 2வது தவறு. அப்ப மூன்றாவது மராத்திய போர் 1817 to 1818 கரெக்ட். அப்ப பாருங்க, நம்ம கவனமா பார்க்க வேண்டியது என்ன, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. அப்ப 1 and 3 ஆன்சர், பி இஸ் த ஆன்சர். கவனமா பார்த்தணும். ஸோ இதுல பாருங்க, நமக்கு இதுவரைக்கும் டிஎன்பிசியில் வந்திருக்கிற கேள்வி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது?
ட்ரீட்டி ஆஃப் சால்பை மறந்துடக்கூடாதியா, ஏன்னா ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க. சால்பை உடன்படிக்கை எந்த போரோடு தொடர்புடையதுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ கவனமாக நோட் பண்ணிடணும் இந்த கேள்வி. அப்போ 6வது கேள்வி பொறுத்த வரைக்கும் சி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து பாருங்க 7வது கேள்வி. தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எப்பொழுது நடந்தது? 3வது பானிபட் போர். பாருங்க, ஜனவரி 14, 1761. அப்ப யாருக்கிடையே நடைபெற்றது? ஆப்கானிஸ்தான் அரசர் அகமது ஷா அப்தாலி வெர்சஸ் மராத்தாஸ் அல்லது பாஜி ராவ். கவனமா பார்க்கணும். சரி, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதையா அகமது ஷா அப்தாலி வெர்சஸ் மராத்தாஸ். மராத்தியர்கள் யார் பேஷ்வானா? பாஜி ராவ். சரிங்களா? இதுல பாருங்க முக்கியமானதுனாக்க ஃபர்ஸ்ட் பானிபட் போர், முதலாவது பானிபட் போர் 1526 பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. முதலாவது பானிபட் போர் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தல். இரண்டாவது பானிபட் போர் 1556 அக்பர் ஹேமு என்கிற விக்ரமாதித்யாவை தோற்கடித்தல். மூன்றாவது பானிபட் போர் 1761 அகமது ஷா அப்தாலி மராத்தியர்களை தோற்கடிக்கக்கூடிய நிகழ்வு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் கோஹினூர் வைரம், மதிப்புமிக்க மயிலாசனம், இவற்றை எடுத்து சென்றது யார்? பாருங்க, இவற்றை எடுத்து சென்றவர் யார்? நாதிர் ஷா. கவனமா பார்க்கணும். நாதிர் ஷா 1739 பிற்கால முகலாயர்கள், கவனம் பார்க்கணும், பிற்கால முகலாயர்களில் முகமது ஷா முகலாய அரசராக இருக்கும்போது டெல்லியை தாக்கியவர் மத்திய ஆசியாவிலிருந்து, ஆப்கானிஸ்தானத்திலிருந்து. சரிங்களா? அப்ப நாதிர் ஷா இந்தியாவிலிருந்து கோஹினூர் வைரத்தையும் மயிலாசனத்தை உருவாக்கியது யாரு? ஷாஜகான். இப்ப ஷாஜகான் உருவாக்கிய மயிலாசனத்தையும் எடுத்து சென்றவர். இப்ப இந்த நாதிர் ஷாவுடைய மறைவிற்கு பிறகுதான் அகமது ஷா அப்தாலி ஆப்கானிஸ்தானின் அரசராக தன்னை அறிவித்துக் கொள்வார். இவருக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே நடைபெற்றது மூன்றாவது பானிபட் போர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அப்ப ஏன் சார் இதெல்லாம் இங்க சொல்றீங்க அப்படின்னா, +1 மராத்தியர் லெசன்ல, +1 ஸ்கூல் புக்ல மராத்தியர்கள் லெசன்ல இந்த தகவல் இருக்கிறதுனால கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கவனமா நோட் பண்ணிடணும். அப்ப 8வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 9வது கேள்வி. பாருங்க, சிவாஜியினுடைய மறைவிற்கு பிறகு மராத்தியர்கள் ஒரு 5 கூட்டமைப்புகளாக பிரிந்திருப்பார்கள். அதுல ஒன்று பாருங்க பேஷ்வா. இப்ப பேஷ்வாவுடைய பகுதினா பூனா. பேஷ்வா பாருங்க ஒன்று, கவனமா பார்க்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இங்க வாங்க. கெய்க்வாட் பரோடா, சிந்தியா குவாலியர், போன்ஸ்லே நாக்பூர், கோல்கர் இந்தூர். இதோட அடிஷனல் இன்னொன்று எழுதிக்கங்க, பேஷ்வா பூனா. அவ்வளோதையா? அப்ப இது கட்டாயம் ஒரு பொறுத்துக கேள்வியாக கேட்கலாம். இவங்க எந்தெந்த பகுதியை ஆட்சி செய்தார்கள் அப்படின்றது. அப்ப நான் 9வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். கவனமா நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து பாருங்க 10வது கேள்வி. 10வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. சிவாஜி தனது குடும்ப அர்ச்சர் கவி கைலாஸ் கட்டுப்பாடு தவறு. ஏன்னா சிவாஜியுடைய தந்தை 2வது திருமணம் செய்து கொண்டு சென்ற பிறகு சிவாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் தாதாஜி கொண்டதேவ். சரிங்களா? இங்க இருக்கு பாருங்க, தாதாஜி கொண்டதேவ். அப்ப தாதாஜி கொண்டதேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் சிவாஜி இருந்திருப்பார். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 1674 பாருங்க, 1674 சிவாஜி சத்ரபதி என்கிற பட்டத்தோடு முடிசூட்டி கொண்டார். அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நிகழ்வு. ரெய்கார் கோட்டை. கேள்வி வந்திருக்கியா? எந்த கோட்டையில் சிவாஜி சத்ரபதி என்கிற பட்டத்தோடு முடியை சுட்டி கொண்டார்? இந்த கேள்வி வந்திருக்கு. இங்க கவனமா பாருங்க. ஜூன் 6, 1674
இந்த தேதியை தெளிவாக நோட் பண்ணுங்க. ஏன்னா +1 ஸ்கூல் புக்கில் இருக்கு இந்த தேதி. அப்ப சிவாஜி எந்த தேதியில் சத்ரபதி என்கிற பட்டத்தோடு முடிசூட்டி கொண்டார் அப்படின்னா ஜூன் 6, 1674. அதுக்கடுத்து பிறகு சாம்பாஜியின் பாதுகாவலர் அப்படின்றது தவறு. ஏன்னா தாதாஜி கொண்டதேவ் சிவாஜியின் பாதுகாவலர். சரிங்களா? இப்போ இந்த மேலும் இன்னொரு விஷயம் கூட பார்க்கலாம். சிவாஜியினுடைய குரு பாருங்க, பாதுகாப்பு, போர் முறைகள், நிர்வாகம், இதையெல்லாம் சிவாஜி கற்றுக்கொண்டது தாதாஜி கொண்டதேவிட்ட இருந்து. அதே மாதிரி சிவாஜி சமயம் தொடர்பான கருத்துக்களை கற்றுக்கொண்டது பாருங்க சிவாஜியினுடைய சமய குரு துறவி ராம்தாஸ். கவனமா பார்க்கணும். அதே நேரத்தில் சிவாஜியிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் ராம்தாஸ் மற்றும் துக்காராம். இவர்கள் 2 பேருமே பாருங்க மராத்தியத்தின் பக்தி இயக்கங்களின் முன்னோடி. கவனமா பார்க்கணும். ராம்தாஸும் சரி துக்காராமும் சரி மராத்தியத்தில் பக்தி இயக்கங்களை தோற்றுவித்தவர்கள். இதுல சிவாஜியால் தனது குருவாக அறிவிக்கப்பட்டவர் குரு ராம்தாஸ். சிவாஜியிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியது ராம்தாஸ் மற்றும் துக்காராம். அதுமே சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ், மறந்துடக்கூடாது. அப்ப சரியான கூற்று 2 மற்றும். கவனமா நோட் பண்ணுங்க. இந்த கேள்வினா ரொம்ப முக்கியமான கேள்வி. 10வது கேள்விக்கு ஆன்சர் பி. சரி, அடுத்து பாருங்க 11வது கேள்வி. 11வது கேள்வி பாருங்க, மராத்திய மன்னர் சிவாஜியின் சம காலத்தவர் துக்காராம். இப்பதான் நம்ம ஏற்கனவே போன கேள்வியில் பார்த்தோம் இல்லையா, சிவாஜியிடம் தாக்கத்தை ஏற்படுத்திய 2 முக்கிய பக்தி இயக்க தலைவர்கள் துக்காராம் மற்றும் ராம்தாஸ். அப்ப 11வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து பாருங்க, சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. சிவாஜியின் சூரத் தாக்குதல் பாருங்களேன் 63ல 1664. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. இப்ப நீங்க ஈஸியா பாருங்க, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரியன்ற அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மா தப்பா எலிமினேட் பண்ணுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பி இஸ் த ஆன்சர். மற்ற எதுவுமே தெரிய தேவையில்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒழுங்கா தெரிஞ்சா போதும். இந்த 2ஐயும் நம்ம வாசிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தான் தெரியாத கேள்விக்கு எலிமினேட் பண்ண பழகுங்க. இப்போ ஈஸியாக பாருங்களேன், இங்கே ஒன்றுமே நீங்கள் ஆன்சரே தெரியலனாக்க 1 2 ஆப்ஷன் எடுக்கலாம். மேற்கண்ட அனைத்தும் அப்படி இல்லையா, எல்லாத்துலேயுமே எது காமனாக இருக்குது அதை எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சராக போடுங்க. 50-50 சான்சஸ் தான். 50% இது கரெக்டாக ஆகலாம், அல்லது 50% மேலே இருக்குது. சரிங்களா? அப்போ 50-50ல தெரியாது. நல்லா கவனம் பார்க்கணும். தெரியாத கேள்விக்கு தான். நீங்கள் எல்லா கேள்விக்கும் இந்த மாதிரி 50-50 சான்சஸ் எடுத்துடக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் கவனமாக பாருங்கள். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் இருக்கு இல்லையா, அங்கே கவனமாக பாருங்கள். ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் ஜூன் 11, 1665. ஏன் சார் இந்த தேதியெல்லாம் முக்கியமா? ஸ்கூல் புத்தகத்தில் இருப்பதால் இந்த தேதிகள் முக்கியத்துவம் பெறுகிறது. சரிங்களா? +1 புக்கில் மராத்தியர்கள் லெசன்ல இந்த தேதி இருப்பதால் புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தானது ஜூன் 11, 1665. அப்ப யாருக்கிடையே கையெழுத்தானது? சிவாஜிக்கும் முகலாய படைத்தளபதி ஜெய்சிங்கிற்கும் இடையே கையெழுத்தானது. அப்ப இதன்படி என்ன சார் நடந்தது? புரந்தர் உடன்படிக்கையின்படி சிவாஜி தான் கைப்பற்றிய கோட்டைகளை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் பிஜப்பூரை கைப்பற்றுவதற்கு உதவி செய்வதாக சிவாஜி ஒத்துக்கொள்கிறார். அப்ப எந்த உடன்படிக்கையின்படி பிஜப்பூரை முகலாயர்கள் கைப்பற்றுவதற்கு சிவாஜி உதவி செய்வதாக அறிவித்தார் அப்படின்னு சொன்னா புரந்தர் உடன்படிக்கை. அப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்? புரந்தர் உடன்படிக்கை பற்றிய பின்வரும் கூற்றுக்கள். 1665 ஜூன் 11 கையெழுத்தானது. சிவாஜிக்கும் ஜெய்சிங்கும் இடையே கையெழுத்தானது. சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளை வைத்துக் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டார். சிவாஜி பிஜப்பூரை கைப்பற்றுவதற்கு உதவி செய்வதாக அறிவித்தார். சரிங்க, எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அவ்வளவுதான். ஸோ கவனமா பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப 12வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 13வது கேள்வி.
பொது கணக்குகளை ஆராய்ந்து ஒப்புதலில் கையெழுத்திடுபவர் அமத்தியா. இந்த அமத்தியா பாருங்க, அமத்தியா என்பவர் நிதி அமைச்சர். அமத்தியா என்பவர் நிதி அமைச்சர். ஸோ அதனால அவர் கணக்குகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், பராமரிப்பார். மறந்துடக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அஷ்டபிரதான் 8 அமைச்சர்கள் அவருடைய பொறுப்புகளை கட்டாயம் நீங்கள் படிச்சே ஆகணும். இந்த பதிவுடைய கடைசியாக அந்த 8 அமைச்சர்கள் என்னென்ன பொறுப்புகள் இருந்திருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்கேன். கட்டாயம் அந்த 8 அமைச்சர்களையும் இந்த பதிவின் கடைசியில் ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து பாருங்களேன். 14வது கேள்வி. +1 புக்கை கவனமாக வாசிக்காதவர்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிய வாய்ப்பே கிடையாது. கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கப்பல் தளங்களை உருவாக்கியவர் பாலாஜி விஸ்வநாத். +1 புக்கில் தெளிவா இருக்கும்யா. அப்ப பாருங்க, கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் கப்பல் படையை வலிமை மிக்கதாக மாற்றுவதற்காகவும் இந்த இடங்களில் கப்பல் தளங்களை முதல் பேஷ்வாவான பாலாஜி விஸ்வநாத் உருவாக்கி இருக்கிறார். சரிங்களா? அப்ப 14வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, 15வது கேள்வி. தஞ்சாவூரில் மராத்தியர்கள் ஆட்சி துவங்கியது 1676 வெங்கோஜி. இவருக்கு பாருங்க எக்கோஜி என்கிற பெயரும் உண்டு. எக்கோஜி அல்லது ஏகோஜி. சரிங்களா? மறந்துடக்கூடாது. 15வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி பாருங்க, 16வது கேள்வி. இதுவும் முக்கியமான கேள்வியா. இந்த புத்தகங்கள் இந்த லைன் அப்படியே இருக்கிறதுனால பாருங்க. தவறான கூற்று. சரஸ்வதி மகால் நூலகம் நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது. கரெக்ட். அதே போல நூலகம் 2ஆம் சரபோஜியால் செறிவூட்டப்பட்டது. ரெண்டுமே கரெக்டு தான். அப்ப அந்த தஞ்சை சரஸ்வதி மகால் பில்டிங்கை உருவாக்குனது நாயக்கர்கள். அதை நூலகமாக மாற்றி அதை உலக புகழ் பெற செய்தது மராத்தியர்களுடைய 2ஆம் சரபோஜி. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. ஸோ எதுவும் இல்லை ஆன்சர். தவறான கூற்று கேட்டிருக்காங்க, இங்க ரெண்டுமே சரி. அதனால தவறானது எதுவும் கிடையாது. அப்ப ஆன்சர் டி, எதுவும் இல்லை. சரி, அடுத்து பாருங்க 17வது கேள்வி. ஒன் செகண்ட் நான் சொல்லிட்டேன். அந்த 8 அமைச்சர்கள் பற்றின தகவல் எல்லா தேர்வுகளையும் இடம்பெற்றிருக்கிறது. ஸோ கவனமா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இந்த சரியான இணை பாருங்க, சுமந்த் வெளியுறவுத்துறை அமைச்சர். சுமந்த் வெளியுறவுத்துறை அமைச்சர், அது மட்டும்தான் கரெக்ட். மற்றது எல்லாம் தவறு. சரிங்களா? அப்ப பாருங்க, சுர்னாவிஸ். சுர்னாவிஸ் உள்துறை செயலாளர். அதற்கடுத்து பேஷ்வா பிரதம அமைச்சர். அப்ப வாக்னாவிஸ் அரசு ஆவணங்களையும் நீதிமன்ற ஆவணங்களையும் ஆவணப்படுத்துபவர். அப்ப ரெக்கார்ட் கீப்பர் கூட சொல்லலாம் இவரை. வாக்னாவிஸ் என்பது அரசின் ஆவணங்களையும் நீதிமன்ற ஆவணங்களையும் ஆவணப்படுத்துபவர். அப்ப தலைமை நீதிபதி நியாயதீஷ். சரிங்களா? அப்ப கவனமா பார்க்கணும். இந்த 8 அமைச்சர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம பதிவுகளை ஒழுங்கா பார்த்துட்டீங்கன்னா போதும், ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் எலிமினேட் பண்றதற்காவது பயன்படும். இப்போ 17வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 18வது கேள்வி. சிவாஜிக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களை கால வரிசைப்படுத்துக. சாம்பாஜி, சாகு, ராஜாராம். இந்த கேள்வியில பாருங்க ஒரு கேள்வி இருக்கியா. சிவாஜிக்கு பிறகு மராத்தியர்களின் அரசராக நியமிக்கப்பட்டவர் சாம்பாஜி. சிவாஜிக்கு பிறகு அவருடைய மூத்த மகன் சாம்பாஜி. அப்ப இங்க ஆன்சர் பாருங்க 1 2 3. ஏ இஸ் த ஆன்சர். சாம்பாஜி. சாம்பாஜிக்கு பிறகு ராஜாராம். ராஜாராமுக்கு பிறகுதான் ஷாகு. ஷாகு மகாராஜா என்று அழைப்பார்கள். அப்ப 18வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 19வது கேள்வி. பசின் உடன்படிக்கை பற்றிய சரியான கூற்றுக்கள் பாருங்க. 1802 பசின் உடன்படிக்கை. வெல்லஸ்லி பிரபு 2ஆம் பாஜிராவுக்கு கையெழுத்தானது. இது ஒரு துணைப்படை திட்டம். பி இஸ் த ஆன்சர். எல்லாமே கரெக்டியா? இல்ல பாருங்க, இந்த 2வது ஆங்கிலோ மராத்திய போர் வருவதற்கு காரணமாக இருந்த உடன்படிக்கை பசின் உடன்படிக்கை. மறந்துடக்கூடாது. அப்ப 19வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர்.
அடுத்து பாருங்க 20வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்திய போர் விளைவு சால்பை ஒப்பந்தம் மூலம் பாருங்க செல்வாக்கு ஏற்படுத்திய கரெக்ட் தான். இப்போ சால்பை ட்ரீட்டி 1782 இந்த சால்பை உடன்படிக்கையின்படி தான் முதலாவது ஆங்கிலோ மராத்திய போர் முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் 2ஆம் மாதவரா பேஷ்வாவாக அங்கீகரிக்கப்பட்டார். சால்செட் பகுதி மராத்தியர்களுக்கு வழங்கப்பட்டது தவறு. சால்செட் மற்றும் தானே பகுதிகள் ஆங்கிலேயருக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா, மராத்தியர்களுக்கு அல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. சரிங்களா, சப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா ஆங்கிலேயருக்கு தான் கொடுத்துருக்காங்க, மராத்தியர்களுக்கு கிடையாது. சரிங்களா, அப்போ இந்த 20 வினாக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர்கள் பற்றிய எல்லா தகவலையும் நான் தெளிவாக கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் கடைசியாக நோட் பண்ணிக்க வேண்டியதுன்னு பாருங்க, சிவாஜியினுடைய அஷ்டபிரதான். சிவாஜியினுடைய அஷ்டபிரதான் கவனமாக நோட் பண்ணுங்க. பேஷ்வா, 2வது அமத்தியா, 3வது வக்கிய நாவிஸ், 4வது சுமந்த் அல்லது டாபிர், அடுத்து 5வது சச்சிவ், 6வது பண்டிட் ராவ், 7வது நியாயதீஷ், 8வது நௌபத். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க பேஷ்வா. பேஷ்வா பிரதம அமைச்சர். பேஷ்வா என்பது பிரதம அமைச்சர். அடுத்து பாருங்க அமத்தியா நிதி அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர். அடுத்து வாக்கிய நாவிஸ் சொன்ன ரெக்கார்ட் மெயின்டனர், ரெக்கார்ட் கீப்பர், அரசின் ஆவணங்களையும் நீதிமன்ற நடவடிக்கைகளையும் ஆவணங்களாக பராமரிப்பவர் வாக்கிய நாவிஸ். அதுக்கடுத்து பாருங்க சுமந்த் டாபிர் வெளியுறவுத்துறை செயலாளர், ஃபாரின் மினிஸ்டர் கூட சொல்லலாம், வெளியுறவுத்துறை. அதுக்கடுத்து பாருங்க சச்சிவ் உள்துறை அமைச்சர், உள்துறை. பாருங்க சுமந்த் வெளியுறவுத்துறை, சச்சிவ் உள்துறை. அது பாருங்க பண்டிட் ராவ் ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட், மதம் சம்பந்தமான விவகாரங்களை பராமரிக்கக்கூடியவர். பாருங்க பண்டிட் ராவ், பண்டிட் ராவ், தனத்தியாக்ஷா, சதர், அதுக்கடுத்து முத்தாஷிவ், பல பேர் கொடுத்திருப்பாங்க. பண்டிட் ராவ் மதம் சம்பந்தமான நடவடிக்கைகளை பராமரிக்கக்கூடியவர். நியாயதீஷ் தலைமை தளபதி, ஏற்கனவே பார்த்துருப்போம். சரி, தலைமை நீதிபதி, நியாயதீஷ் தலைமை நீதிபதி. சாரி நௌபத் தலைமை தளபதி. மறந்துடக்கூடாது. இந்த 8 அமைச்சர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிவாஜியால் பராமரிக்கப்பட்ட அஷ்டபிரதான், சிவாஜிக்கு நிர்வாகத்தில் உதவி செய்த அமைச்சரவை குழு. பேஷ்வா பிரதம அமைச்சர், அமத்தியா, அமத்தியா நிதி அமைச்சர், வாக்கிய நாவிஸ் அரசு மற்றும் நீதிமன்ற ஆவணங்களை பராமரிப்பவர். சுமந்த் அல்லது டாபிர் வெளியுறவுத்துறை செயலாளர், சச்சிவ் உள்துறை செயலாளர். பண்டிட் ராவ் மதம் தொடர்பான நிகழ்வுகள் ரிலீஜியஸ். நியாயதீஷ் தலைமை நீதிபதி. சாரி நௌபத் தலைமை தளபதி. மறந்துடக்கூடாது. சரிங்களா, அப்ப இந்த 20 வினாக்களை நீங்க திரும்ப திரும்ப பார்த்தாலேவும் மராத்தியர்கள் சம்பந்தமான அனைத்து வினாக்களுக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியும். 11ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து கேட்கணும்னா இவ்வளவுதான் கேள்விகள் இருக்கிறது. அந்த புத்தகத்தை, அந்த லெசனையே உங்களுக்கு கொஸ்டினாக மாற்றி கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ எல்லாம் நம்முடைய பாருங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டுமே குரூப் 4 தேர்விற்காக ஏறக்குறைய 15க்கும் மேற்பட்ட வினாக்கள் மற்றும் விவாதங்கள் அடங்கிய பதிவை நாம் பதிவு செய்திருக்கிறோம். அப்போ கடைசி நேர ரிவிஷனுக்கு கட்டாயம் இந்த பதிவை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே மிக மிக முக்கியமான வினாக்கள். அதனால் மறக்காமல் ஒரு தடவை பார்த்துட்டு போங்க, டைம் இருந்துச்சுனாக்க. சரிங்களா, ஸோ அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றிப்பா.